கிரைண்டர்ல மாவு போட்டு அரைக்கிற மாதிரி இங்க மனுஷங்களை போட்டு நசுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்டா நரகத்துல சோம்பேறிங்களுக்கு தரப்பட்ட தண்டனையா. யாரெல்லாம் உலகத்துல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இப்படி போட்டு நெசுக்குறாங்க. இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு பக்கத்துல இருக்க கடற்குள்ள குதிச்சு அங்க பிறனான்ற மனுஷங்களை கொள்ற பயங்கரமான மீன்க கிட்ட கடிப்பட்டு சாக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட இடத்துக்கு தீய அணைப்பு வீரர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் உயிரோட இருக்கும்போது பல உயிர்களை காப்பாத்திருப்பாரு. அப்ப நரகத்தோட ராணி இவ்வளவு உயிர்களை நீ காப்பாத்துறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அப்போ உங்ககிட்ட மனிதாபிமானம் இல்ல, வெறும் பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணிருக்க, உன்னை தூக்கி தண்ணிக்குள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்ப 2 காவலாளி அவனை காப்பாத்தி அவனோட வாழ்க்கையை ரீவெண்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவன் நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கான். ஹோட்டல்ல வேலை செய்யறது, பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்றது, கார் டிரைவரா இருக்கிறது, நிறைய வேலை பண்ணிருப்பான். இவன் ஏன் இவ்வளவு பண்ணிருக்கானா அவங்க அம்மாக்காக தான். அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை சேகரிக்க தான் இவன் இப்படி பண்ணிருப்பான். கிடைச்ச கொஞ்ச நேரத்துல தான் அவனே தூங்கி எழுந்துப்பான். இதை கேட்டவன நரகத்தோட குயின் அவனை ஒன்னும் பண்ணாம விட்டுறாங்க.